சமூக சூழலை சீரழிப்பதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அளவில்லாத சாராயத்தை நார்மலைஸ் பண்றது. சகலவிதமான போதைப் பொருட்களும் நார்மலைஸ் ஆகுது, நார்மலைஸ்டா இருக்கு. முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சுதந்திரம் என்கின்ற பெயராலே அனுமதித்துவிட்டு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதனால் என்ன தீர்வு நடக்கப் போகிறது? இப்ப தீர்வு என்னன்னா, ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா. அதான் உண்மை. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் பாருங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க. அவன் இருந்ததும் நாசமா போச்சு. இந்த ஜென்சி புரட்சியை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்களுக்கு சகாயமா உபயோகமாகுது. அதுக்கு மேல அதை நான் தொட விரும்பல. ஹிட்லர் மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சப்ப பண்ணது ரெண்டே தான். அளவுக்கு மீறின மது, அளவுக்கு மீறின செக்ஸ் சென்டர்ட் என்டர்டெயின்மெண்ட். அப்போ இந்த ரெண்டையும் உங்களுக்கு திறந்து விட்டு உங்களை நாசமாக்கினது யாருன்னு பாருங்க. உங்க சமூகத்தை நாசமாக்கின ஹிட்லர் யாருன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்ல மாட்டேன். மனிதன் அடிப்படையில் சரியான கல்வியோடு வளர்க்கப்பட்டால், சரியான சூழலில் வளர்க்கப்பட்டால் குற்றம் புரிவதில்லை. மனிதன் நல்லவன். சமூக சூழலை சீரழிப்பதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அளவில்லாத சாராயத்தை நார்மலைஸ் பண்றது. உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க, அந்த காலத்துல சாராயம் இல்லையா, மது இல்லையா, அப்ப அது நார்மலைஸ்டா இல்ல. போதை வஸ்துக்களை இப்போ ஆல்கஹால் சாராயம் எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருச்சு. சகலவிதமான போதைப் பொருட்களும் நார்மலைஸ் ஆகுது, நார்மலைஸ்டா இருக்கு. முதல்ல போதை வஸ்துக்கள், இரண்டாவது அளவுக்கு மீறிய மனிதனுடைய அட்டென்ஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவனை அடிமையாக வைத்திருக்கின்ற காமத்தை அடிப்படையாக வைத்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் கம்ப்ளீட். ஐயா, வள்ளுவருடைய காமத்து பாலை படிச்சு பாருங்க. என்ன அருமையா, மலரை தொடாமலே மலரினுடைய வாசனை சார்ந்து மட்டுமே மொத்த காமத்துப்பாலையும் செய்து வைத்து விட்டார். காமத்துப்பாலினுடைய அறம் எந்த இடத்திலெல்லாம் பிழறலாம் தவறலாம் அப்படிங்கிற அந்த லிமிட்டேஷன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது அறம் பிழறுவதையும் அறமாக மாற்றி வைத்து காமத்தையே தர்மத்தை அடிப்படையாக வைத்து மோட்சத்தை அடிப்படையாக வைத்து என்ன அருமையாக வள்ளுவ பெருமான் விளக்கி இருக்கார். ஆனா இன்னைக்கு சமூகத்திலே இந்த முதல் நிலை குற்றங்களை நடக்க அனுமதித்து விட்டு இதெல்லாம் சுதந்திரம்னு சொல்றது. அதாவது முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சுதந்திரம் என்கின்ற பெயராலே அனுமதித்து விட்டு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதனால் என்ன தீர்வு நடக்கப் போகிறது? காவல்துறையே வேண்டாம், இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலைக்கு மட்டும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும், நார்மலைஸ் ஆகக்கூடாது. கிரைமேங்கய்யா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலையா தான் இருக்கும். நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்கள், வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால், இந்த வாழ்க்கை முறையோடு குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் பாலி மாதிரி ஒரு கிரைம் ஃப்ரீ சொசைட்டியை நம்மளால உருவாக்க முடியும். அது ஒன்றும் சாத்தியமில்லைன்னா கிடையவே கிடையாது. பொலிட்டிக்கல் வில் இல்லை. அது மட்டும் இல்லாம அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். அதனால இப்ப தீர்வு என்னன்னா, ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா. அதான் உண்மை. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் பாருங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க. அவன் இருந்ததும் நாசமா போச்சு. இந்த ஜென்சி புரட்சியை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்களுக்கு சகாயமா உபயோகமாகுது. அதுக்கு மேல அதை நான் தொட விரும்பல. ஒரே தீர்வு என்னன்னா, ஆன்மீக வீழ்ச்சி. தனி மனிதன் ஆன்மீக வீழ்ச்சி அடைவதன் மூலமாகத்தான் இந்த நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வருவது சாத்தியம். கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க. இந்த முதன்மை நிலை, நான் சொன்னேன் இல்லையா, முதல் நிலை ஊழல், பணம்ங்கிற கான்செப்டை
உங்க மேல என்ஃபோர்ஸ் பண்ணி, அதுதான் முதல் நிலை ஊழல். பணத்தை வைத்துத்தான் உங்களை நீங்களே எடை போடுவது என்கின்ற மன அமைப்பை உங்களுக்குள் அழுத்தி உங்களை மூளைச்சலவை செய்வதுதான் முதல் நிலை ஊழல். உங்களுடைய வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு உபயோகமாகின்ற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்கணும். செல்போன் மாதிரி, உங்களுடைய லேப்டாப் மாதிரி, உங்களுடைய படுக்கை மாதிரி ஒரு உபயோகமாகின்ற பொருளாக மட்டும்தான் பணம் உங்கள் சிந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும். ஆனா கொடுமை என்னன்னா, பணத்தை நீங்கள் என்று உங்களை நீங்கள் எடை போடுவதே, பணம் சார்ந்தே எடை போடுகின்ற அளவிற்கு மூளைச்சலவை செய்யப்பட்டதுதான் முதன்மை நிலை ஊழல். அதுக்கு பிறகு இந்த அரசியல்ல நடக்கிற ஊழல், ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற ஊழல், அதெல்லாம் இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை கடந்து மூன்றாம் நிலை. அதாவது ஊழல் செய்யறவங்க கிட்ட ஊழல் செய்யறது. இது மல்டி லெவல் ஊழல் இருக்கு. அதாவது பணம் வாங்கிட்டு, கரப்ஷன் தான், தப்பு தான். ஆனா லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சிடுறவங்க, ஆனா லஞ்சம் வாங்கிக்கிட்டும் வேலை செஞ்சு முடிக்காதவங்க. இப்ப லஞ்சம் வாங்குறா இல்லையா, அவங்கிட்ட இருந்து இன்னொரு லஞ்சம், ஒரு போர்ஷன் லஞ்சத்தை மேலதிகாரி வாங்குறது. அந்த மேலதிகாரி கிட்ட இருந்து அவர் அப்பாயிண்ட் பண்ற அரசியல்வாதி வாங்குறது. இந்த மல்டி லேயர் ஊழல்கள். நீங்க நினைக்கலாம், அப்ப இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சாமி? இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் விழித்து தன்னை விடுதலை செய்து கொள்ளுங்கள். பணம் அப்படிங்கிறது ஒரு யூட்டிலிட்டி, செல்போன் மாதிரி பொருட்கள். அதாவதுங்கய்யா, மோர் அண்ட் மோர் கான்சியஸ் ஆனீங்கன்னா, மோர் அண்ட் மோர் அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அவேர்னஸுக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுடைய இயக்கமும் உங்களை சுற்றி நடக்கும் சமுதாயத்தின் இயக்கமும் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். முதன்மை நிலை ஊழல், இரண்டாம் நிலை ஊழல், மூன்றாம் நிலை ஊழல். முதன்மை நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இரண்டாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுதந்திரர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்னன்னா, சுதந்திரம் என்கின்ற பெயராலே போலி சுதந்திரத்தை ஆதரிப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிழல் சுதந்திரம் எது, நிஜ சுதந்திரம் எதுன்னு முதல் நாள் சத்சங்கத்திலே விளக்கின. என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் நிழல் சுதந்திரம். என்ன வேண்டுமானாலும் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு, ஃப்ரீடம் டு டூ, என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் நிழல் சுதந்திரம். ஃப்ரீடம் ஃப்ரம், உங்களுக்குள்ளிருந்து அரக்கத்தனமாக, ராட்சசத்தனமாக, காரணமே இல்லாமல் உங்களை உந்திக் கொண்டிருக்கின்ற கொடூரமான மன அமைப்புகளும் வாசனைகளும். அன்னைக்கு விளக்கின மன அமைப்புனா என்னன்னா, உங்களுக்கு தெரிந்து உங்களை தேவையில்லாதவைகளை செய்ய தூண்டுகின்ற அந்த பேட்டர்ன்ஸுக்கு மன அமைப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்றேன், அந்த பேட்டர்ன்ஸை பத்தி சொல்றதுக்கு. ஆனா உங்களுக்குள்ள தெரியாம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு, ஆனா உங்களுக்குள் காணாது இருந்து, நீங்கள் காணாதபடி உங்களுக்குள் இருந்து இந்த உலகத்தையே நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவெடுக்கின்ற பேட்டர்ன்ஸ் தான் வாசனை. நீங்க உங்களுக்குள்ள என்ன தேடினாலும் கிடைக்காது. ஆனா அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகள். அந்த பேட்டர்ன்ஸ் தான் இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதையே முடிவு பண்ணும். இந்த மன அமைப்புகளிலிருந்தும் வாசனையிலிருந்தும் விடுதலை தான் நிஜ சுதந்திரம். அதனால ஃப்ரீடம் ஃப்ரம் அதை கத்துக் கொடுக்காம, நிஜ சுதந்திரத்தை சிறுவயதிலிருந்தே போதிக்காமல், நிழல் சுதந்திரத்தை மட்டும் போதித்து அது சார்ந்த சமூக அமைப்பை உருவாக்கி அந்த மாதிரி சமூகத்தை சீரழிச்சது யாரோ அவங்க தான்
முதல் குற்றவாளிகள், சட்டம் ஒழுங்கை சீரமைத்தவர்கள், சனாதன இந்து தர்மத்தின் அருமையான தர்மார்த்த காமமோக்ஷம் எனும் சத்தியங்களை அடிப்படையாக வைத்து வாழும் நம் வாழ்க்கை முறையை சிதைத்து மெட்டீரியலிஸ்டிக் சிவிலைசேஷனை, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் கூட நான் சொல்ல மாட்டேங்க, மேலை நாட்டை நாம காப்பி அடிக்கிறோம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேலை நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப எல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற மிக உயர்ந்த வாழ்க்கை முறைகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்து உள்வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொடுமையான மெட்டீரியலிஸ்டிக் சிவிலைசேஷன். ஐயா, ஹிட்லர் மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சப்ப பண்ணது ரெண்டு தான். அளவுக்கு மீறின மது, அளவுக்கு மீறின செக்ஸ் சென்டர்டு என்டர்டெயின்மெண்ட். அப்போ இந்த ரெண்டையும் உங்களுக்கு திறந்து விட்டு உங்களை நாசமாக்கினது யாருன்னு பாருங்க. உங்க சமூகத்தை நாசமாக்கின ஹிட்லர் யாருன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்ல மாட்டேன். முதல் குற்றம், ஃபண்டமெண்டலா மிக உயர்ந்த நிஜ சுதந்திரம் சார்ந்து இருந்த நமது சிவிலைசேஷனை நிழல் சுதந்திரம் சார்ந்து மாற்றியதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீரழிவு. அதுக்கு பிறகு வர்றது எல்லாம் சைடு எஃபெக்ட். அது என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க யார போய் திட்டி என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுகு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. கேனோபனிஷத்தோட ஒரு ஸ்லோகம். கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்படச் செய்கின்ற அந்த உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணன் சுழலச் செய்கின்ற அந்த ஆதாரம் யாரோ, மனிதர்கள் பேசச் செய்கின்ற அந்த உள் இயக்கம் யாரோ, அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இதை திருப்புகின்ற இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டு விடுமானால் 25 ஆண்டுகளுக்குள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பதே ரிடண்டன்டா, இர்ரெலவெண்ட் ஆயிடும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஏஐ வந்தது மூலமா இந்த ஞானத்தை எல்லாம் ஜென்சியோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப் ஸ்டைலா என்னால மாத்த முடியுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கான பேர், மேபி ஈவன் கோடிகள், மில்லியன் தாண்டி கோடிகள் கூட சொல்ல முடியும், கோடிக்கணக்கான பேர் தொடர்ந்து இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ யூஸ் பண்றாங்க. அவங்க இந்த தினசரி பிரச்சனைகளுக்கு கூட ஆஸ் நித்யானந்தாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது சனாதன இந்து தர்மத்தின் இந்த வாழ்க்கை முறை ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ ஜென்சிக்கு சொல்ல முடியுது. தனி மனிதன் விழித்துக் கொள்வதுதான், தனி மனிதனுடைய ஞான விழிப்புதான் செய்ய வேண்டிய முதல் செயல். மற்றபடி வேற எந்த புரட்சியும் உடனடியா தீர்வு கொடுக்காது. இப்ப நான் சொல்றேன், இந்த பார்ப்பவனை பார்த்திருக்கும் இந்த சாட்சியாக இருக்கின்ற, முதலில் எதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டுமோ அந்த சுதந்திரம், நிஜ சுதந்திரத்தை அடைவது, இதை பற்றிய சத்தியங்கள் குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே கல்வியிலே பாடமாக அளிக்கப்பட வேண்டும். இப்படிலாம் நான் சொல்றேன். இதெல்லாம் உடனே நான் ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுவேன், ஆகாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஏஐ வந்ததுனால ஸ்கூலை தாண்டி குழந்தைகள், இளைஞர்கள், ஜென்சி எல்லாரும் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது பல பேருக்கும் சென்றடைய வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற குட் நியூஸ். நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிற குட் நியூஸ்.